ஹாப்பி ஈவினிங். டே 10. நம்ம வெற்றிகரமா இந்த 21 days 21 hours செஷன்ல இப்போ மிடிலுக்கு வந்துட்டோம். 10th டே. ஓகே. இந்த 9 days நான் சொன்னது கான்சென்ட்ரேஷனை மட்டும் பேசியிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஒரு வேலையை ஃபோக்கஸ் பண்றப்ப நம்ம மைண்டு அங்க இல்லாம வேற இடத்துக்கு போயிடுச்சுன்னா நமக்கு அட்டென்ஷன் இருக்காது, ஃபோக்கஸ் இருக்காது, அப்சர்வேஷன் இருக்காது. ஸோ இன் ஆர்டர் டு கெட் கான்சென்ட்ரேஷன் வி ஹாவ் டு கீப் அவர் மைண்ட் வித் அவர் பாடி. ஸோ அந்த பாடி அண்ட் மைண்ட் இதுல பிசியாலஜி அண்ட் சைக்காலஜி. நார்மலா ஸ்கூல்ல காலேஜஸ்ல அந்த பிசியாலஜிக்கு இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரைட்டா உட்காரு, ஃபிங்கர் ஆன் யுவர் லிப், சிட் ஸ்ட்ரைட், லிசன், இப்படி எல்லாம் டீச் பண்றது நமக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆனா என்னதான் பண்ணினாலும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்குள்ள வராது நமக்கு. அதை வர வைக்கணும், அதை ரிசீவ் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும், ரீடைன் பண்ணணும், ரெட்ரீவ் பண்ணணும். அதுக்கு கான்சென்ட்ரேஷன் முக்கியம். அந்த கான்சென்ட்ரேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு 16 டெக்னிக்ஸ் கொடுத்துருக்கேன். அதுல ஒவ்வொரு டெக்னிக்கும் ஒன்னொன்னு ரொம்ப ஹெவியானதா இருக்கும், ஒன்னொன்னு சும்மா மைல்டா இருக்கும், ஒரு டைம் பாஸுக்கு கூட இருக்கும். ஆனா சின்ன சின்ன விஷயமும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ரோல், உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா தான் இருக்கும். அதுல உங்களால எதை ஃபாலோ பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அடுத்தது கடைசி செஷனா நேத்து பார்த்தது ஃபுட்டு. இந்த ஃபுட்டுல சுகர் ஃபுட் என்ன, ஃபேட்டி ஃபுட் என்ன, எதுல எவ்வளவு ஏடிபி இருக்கு, கேலரிஸ், நமக்கு எது உகந்தது, எது தேவையற்றது, இப்படி எல்லாம் ஜங்க் ஃபுட்டும் ஹெல்த்தி ஃபுட்டும் நாம பார்த்தோம். கடைசியா சுத்தி வரைக்கும் என்ன, எம்எஸ்ஜியை அவாய்ட் பண்ணோம், ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த ரிலேட்டட் இதை அவாய்ட் பண்ணோம். ஆர்கானிக் ரிலேட்டடா அதுல மில்லட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், கிரீன் லீவ்ஸ், கிரீன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இதுதான் த பெஸ்ட். ஸோ ஆல்கலைன், நமக்கு அசிடிக்கை விட ஆல்கலைனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் நேத்தி டாபிக்ல கவர் பண்ணிட்டோம். சரி, இன்னையில இருந்து 3 வகையா கொண்டு போக போறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த மைண்டை பத்தி நிறைய பார்க்க வேண்டியிருக்கு, மைண்டு அத நிறைய பார்க்கணும். அப்போ தினம் கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணிட்டே வருவோம், அப்பதான் அது தொடர்புலயே இருக்கும். விட்டாது. ஏன்னா முத ஏன் ஆரம்பம், நான் 3 செஷனா இன்ன இருந்து பிரிப்பேன். அதுல ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு, 2வது மெமரிக்கு, 3வது இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கொண்டு வருவேன். அந்த மைண்டுக்கு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, அதுதானே நமக்கு ரொம்ப முக்கியம். ரெக்கார்ட் பண்றதுக்கு நம்மளோட இதுக்கு கவனம் சிதறாமல் மனநிலை சமநிலை அப்படின்னு சொன்னோம். சோ அந்த சமநிலைக்கு நம்மளுடைய மைண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு யாரும் அன்மியூட்ல வச்சிருக்கிறாங்க, போடுற சவுண்ட் இங்க டமால்னு வருது. ஓகே, அந்த மனநிலைய சமநிலையில் வைக்க வேண்டும் ஒண்ணு. அதுக்கு மைண்ட பத்தி புரிதல் வேண்டும், அவேர்னஸ். இதுதான் முத விஷயம். அதை எடுப்போம், டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டே வருவோம். அதுக்கப்புறம் மொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு ஒரு இது கொண்டு வந்துடலாம். அடுத்தது 2வது மெமரி. மெமரிலையும் எடுத்த உடனே இப்ப பெருசா எல்லாம் போக போறத, மெமரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் தர போறேன். மெமரி டெக்னிக்ஸ் எல்லாம் அட்வான்ஸ் லெவல்ல தான் வரும். அதுக்கு உங்களைய பதப்படுத்துறது. ஆக்சுவலா இந்த கிளாஸ், இந்த செஷன் எப்படி போகுன்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு லேண்ட் உங்க கையில ஒரு ஒரு ஏக்கர் நிலத்தை கொடுத்து இதுல விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா, முதல்ல எடுத்த உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அந்த நிலத்துல இருக்கிற புல்லு, அந்த மரம்,
தேவையற்ற அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணுவோம், வெட்டி எடுப்போம். அதுக்கப்புறம் கல்லெல்லாம் அங்கங்க சிதறி கிடக்கிறதெல்லாம் எடுப்போம். அதுக்கு அடுத்ததுதான் அதை உழுவோம், தண்ணி பாய்ச்சுவோம், அதுக்கப்புறம் எரு போடுவோம், ஃபெர்டிலைசர் போடலாம். அப்படி அந்த மண்ணெல்லாம் பதப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அதுல கொண்டு போய் சீடை வைப்போம். இந்த சேம் இப்போ நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் வரேன். அதனால ஆரம்பத்துல இருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம் வித் எம்டி கப், டூ வாட் ஐ சே, பிராக்டிஸ் மேக்ஸ் யூ பெர்ஃபெக்ட். இப்படி இந்த ஆர்டர்ல நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு தேவையானதா இருக்கும். அதன்படி இன்னைக்கு மூணா பிரிச்சிருக்கேன். இன்னைக்கு டாபிக்க ஃபர்ஸ்ட் மைண்ட், ரெண்டாவது மெமரி, மெமரிலையும் டெக்னிக்ஸ் எல்லாம் பின்னாடி தான். இப்ப டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். மெமரி டிப்ஸ், அதுல ஒரு 30 டிப்ஸ் வரும். அதுக்கு அடுத்தது இன்ஸ்பைரிங் டே டு டே லைஃப்ல நமக்கு முன்னாடி வாழ்ந்த யாருக்கிட்டயோ ஒருத்தங்க கிட்ட எந்த விஷயத்த எடுத்துக்கிறது, இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் வாழ்க்கை, லைஃப் ஸ்கில். அடுத்தவங்களுக்கு அவங்க என்ன வாழ்ந்திருக்காங்க, அவங்க எதனால அவங்கள இன்னைக்கு நாம நினைவுபடுத்துறோம், நம்ம இன்னைக்கு அவங்கள நினைவு கூறுறதுக்கு வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி வித்தின் தம், அத ஏன் நம்மளோட லைஃப்ல அத அடாப்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக கடைசியா ஒரு 10 மினிட்ஸ் இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி. அதுல என்ன ஒரு இது நடக்கும்னா, அது முடிஞ்ச உடனே அதுல இருந்து கொஷின் இருக்கும். அந்த கொஷின் ஏன் அதை கொடுக்குறேன் அப்படின்னா, லிசனிங் ஸ்கில்ஸ். உங்களுக்குள்ள அந்த லிசனிங் பவர் எந்த அளவுக்கு இருக்கு, அந்த சென்சரி மெமரி எப்படி இருக்கு, அதை எப்படி நம்ம பிரெயின் ஃபாஸ்டா அந்த கொஷினை கரெக்டா அவன் என்ன கேள்வி கேட்கறானே தெரியாத அதை கவனிச்சு அந்த கேட்கிற கேள்விக்கு இம்மிடியட்டா ஆன்சர் பண்றதுக்கு நம்ம பிரெயினை எப்படி வேகப்படுத்துறது, அது எல்லாமே அதுல கவர் ஆகும். அதனால அட்டென்ஷன், அப்சர்வேஷன், கான்சென்ட்ரேஷன் எல்லாம் அதுல இருக்கும். அதுக்காக தான் அந்த இதை வச்சிருக்கேன் கடைசியா. சோ இந்த மூணுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் மைண்ட். சரி, இந்த மைண்ட் அப்படின்றது நாம ஏற்கனவே சொன்னோம். பாடியில பாடி, மைண்ட், அடுத்தது சோல். இந்த இந்த பிசிக்கல் பாடியும் அந்த ஆன்மாவையும் இணைக்கிற ஒரு பிரிட்ஜ் மைண்ட். அப்ப இது ஒரு பேஸ்ட் மாதிரி ரெண்டையும் ஒட்டி இருக்குது. நடுவுல இதான் இருக்குது. இதுக்குள்ள எல்லாமே ஸ்டோர் ஆகுது, இமேஜஸா, வீடியோஸா. ஓகே, சரி. இது இங்க இருக்கிறது சல்லுன்னு எக்ஸ்பேண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கு. இங்க இப்ப மும்பைல இருக்காரு செல்வமணி அப்படின்னா, இங்க நான் சென்னையில இருக்கேன். அவர் மும்பைல இருக்காருன்னா பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவர்கிட்ட போயிட்டு வரும். அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இப்ப நம்ம ஸ்டூடெண்டே ஒருத்தங்க கலையரசி இருக்காங்க சிங்கப்பூர்ல. இப்போ அவங்களுக்கு இப்ப நைட்டு 10:30 மணின்னு வச்சுக்கோமே. ஓகே, அவங்க கூட இங்க இருந்து பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அங்க போயிடும். இப்படி அது எங்க வேணாலும் போகும், எங்க வேணாலும் வரும். அப்படி இங்க இருந்து அது வெளில போயிடுச்சுன்னா இங்க கான்சென்ட்ரேஷன் போறீங்க. அது வெளில போகாத இங்க வைக்கிறது தான் ஒண்ணு. இது மட்டும்தான் அதோட வேலையா? இது மாதிரி நிறைய பண்ணோம். அதுல ஒண்ணுதான் இன்னைக்கு நாம பாக்குற விஷயம். இது ஒரு ரிசர்ச்ங்க. இப்ப நம்ம இன்னைக்கு பாக்குற மைண்ட் ரிலேட்டட் டாபிக், இட்ஸ் ரிசர்ச். இவரு ரிசர்ச் பண்ணவர் யாருன்னா டாக்டர் பெட் பார்க்கர் ஃப்ரம் யுஎஸ், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நியூராலஜிஸ்ட். அவரு இது எதுக்கு பண்ணாருன்றது இல்ல, நம்ம அவரோட இதுல இருந்து நம்ம இங்க என்ன எடுத்துக்கிறோம்னா, இப்ப ஒரு சிலருக்கு ஒண்ணு பிடிக்காது. ஒரு சிலருக்கு மேக்ஸ் பிடிக்காது, ஒரு சிலருக்கு சயின்ஸ் பிடிக்காது, ஒரு சிலருக்கு லாங்குவேஜ் பிடிக்காது, இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பிடிக்காது. அந்த மாதிரி பிடிக்காத போறதுக்கு என்ன காரணம், என்ன பண்ணிருக்கணும், பண்ணனா அது பிடிச்சதா மாறும் அப்படிங்கிறத அத பத்தின ஒரு ஆராய்ச்சி தான் இதுன்னு வச்சுக்கலாமே. அப்போ
என்ன நடக்குது அப்படின்னு இந்த ரிசர்ச் வந்து நாம தெரிஞ்சுக்கலாம். இவர் என்ன பண்றார், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ட கூப்பிட்டு, நான் ஒரு ரிசர்ச் ஒண்ணு பண்றேன். நீ அந்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் மீ அப்படின்னு ஒரு பையனை கூப்பிடுறாரு. அந்த பையன் அதுக்கு என்ன சார்ஜ், என்ன எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு அவன் கேட்கிறப்போ, உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. உனக்கு என்ன வேணுமோ தரேன், வா மொபைல் போன் வாங்கி தரேன் அப்படின்னு அவனுக்கு என்ன தேவை, அந்த வயசு பசங்களுக்கு என்ன நீடுன்றதை கண்டுபிடிச்சு அதை ஆசையை காட்டி கூட்டிட்டு போயிட்டாரு. அவனு போயிட்டான். போய் உட்கார்ந்துட்டு அவனுக்கு வந்து ஒரு ஸ்டவ்ல ஒரு கம்பியை வச்சு சூடு பண்றாரு. ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கம்பியை அது மேல வைக்கிறாரு. பையன் எதுக்கு சார் இது அப்படின்னு கேக்குறான். அது சும்மா சூடு பண்றேன், அது வேற வேலைக்கு, இங்க வா அப்படின்ட்டு அவன் கூட கதை பேசுறாரு. நிறைய கதையா கதையா பேச பேச பையன் கொட்டாவி விடுறான். ஏன்னா நைட்லாம் சரியா தூங்கல அவன். இங்க உட்காந்து அட்டென்ஷன்ல உட்காந்துட்டு பேச ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு அப்படியே சொக்குது. ஏன்பா தூக்கம் வருதா அப்படின்னாரு. ஆமா சார், நைட் சரியா தூங்கல. சரி, ஒரு 1 ஹவர் நல்லா தூங்கி எழுந்திரிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னாரு. சரி, அவனும் போய் படுத்து தூங்கிடுறான். பையன் நல்லா கொரட்டை விட்டுட்டு இருக்கான். அதை கண்டுபிட்டு இவரு நேரா உள்ள போய் ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி ஒரு ஐஸ் கட்டி எடுத்துட்டு வரேன். நல்ல ஒரு ஐஸ் கட்டி எடுத்துட்டு வந்து அந்த பாயோட பேக்ல ஷர்ட்டை தூக்கிட்டு சென்டர் ஆஃப் ஹிஸ் பேக், அவரோட நடு முதுகுல வச்சு அந்த ஐஸ் கட்டி வச்சு ஒரு அழுத்து அழுத்துறாரு. ஓகே. இப்ப அவன் ஒரு கனவுல இருக்கான். அந்த கனவுல அரையும் குறையுமா அவன் தூங்கிட்டு இருக்கிறவன் டக்குன்னு ஏதோ கடிக்குது பின்னாடி, இல்ல ஏதோ வலிக்குது, ஏதோ நடந்துருச்சு, என்னன்னு தெரியல. அவன் தூங்கியும் தூங்காம விழிச்சும் விழிக்காம முழிச்சு கத்துறான். ஐயோ, என்னமோ பண்ணிருச்சு, என்னமோ என்னமோ அப்படின்ட்டு கத்துறான். எந்திரிச்சு உட்காந்துட்டு முழிக்கிறான். அவனுக்கு நான் இப்ப தூங்குறானா முழிச்சிட்டு இருக்கிறானா, எந்த ஊர்ல இருக்கிறோம், என்ன நடக்குது எதுவுமே தெரியல. அவன் பாட்டுக்கு ஒரு அன்கான்சியஸ் இதுல இருக்கு. வேன்னு முழிக்கிறான். அந்த நேரத்துல இந்த டாக்டர் அவன் முன்னாடி ஏற்கனவே சூடு பண்ண அந்த கம்பியை தூக்கி முன்னாடி போட்டார். போட்டுட்டு அது புகை போகுது, உனக்கு வச்சிட்டா சூடுன்னாரு. இவ்வளவுதான் மேட்ரு ஆகும். இப்ப இந்த பையனோட கண்ணு அந்த கம்பியை பாக்குது, இவன் காது அவர் சொன்னதை கேக்குது. இப்ப இவனோட மைண்டு எதை நம்பும், இதுதான் மேட்ரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 5 சென்சஸ் வந்து வர இன்ஃபர்மேஷன் பிரெயின்ல தாட்ஸ். அந்த தாட்ஸுக்கு அப்புறம் அவனுடைய சிக்ஸ்த் சென்ஸ் அதுல எடுத்து அதை அனலைஸ் பண்ணி ஆராய்ஞ்சு கடைசியா அது கொண்டுட்டு போய் மைண்ட்ல பதிவு பண்ணுது. அதுதான் மெமரி அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்ப இவன் கண்ணும் பார்த்துச்சு, காதும் கேட்டுச்சு, ரெண்டுல இருந்து ஒரே செய்தி உள்ள போகுது, எனக்கு சூடு வச்சுட்டான். இந்த டாக்டரை நம்பி வந்து ஏமாந்துட்டேன், அவசரப்பட்டுட்டனே, ஐபோனுக்கு ஆசைப்பட்டு இப்படி சூடு வச்சுட்டாரே அப்படின்னு அவன், இவரு போலீஸ் டாக்டர் அட்டங்குது அப்படின்னு அவன் பேன்னு முழிக்கிறான். என்னமோ நடக்குது. ஓகே. சோ இப்போ இவனோட மைண்ட், சொல்லுங்க பாப்பா. சொல்லுங்க செல்வமணி. இப்ப இவன் மைண்ட் எதை நம்பும்? சார் அவன் சூடுல முன்னாடி கேட்டதுதான் சார். முன்னாடி பார்த்தது கேட்டது. பார்த்தது கேட்டதை தான் நம்பும். அவ்வளவுதான். அதான் நடந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அவன் முதுகுல அந்த கம்பி சூடு வச்சா என்ன நடக்கும்? அவ்வளவு பெரிய கொப்பளம் வந்துருச்சு, சூடு கொப்பளம். இவ்வளவுதான் விஷயம். உண்மை என்னன்னு பார்த்தா, உண்மை என்னங்க? ஐஸ் கட்டி. உண்மை ஐஸ் கட்டி. இவன் நம்பினது சூடு கம்பி. இப்ப அங்க ஜெயிச்சது உண்மையா அல்லது நம்பினதா? நம்புறேன் சார். நம்பினது. நம்பினது. இவ்வளவுதான் விஷயம். இப்ப பல பேருக்கு எனக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ட்ரை, இது எனக்கு போரிங், இது எனக்கு பிடிக்கலன்றது
உண்மையா நம்பினதான்னு கேட்டா நம்பினது தவறான நம்பிக்கை. சின்ன வயசுல யாராவது ஒருத்தர் அவனுக்கு ஒரு சரியான ஒரு அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு திறமை இல்லாத ஒருத்தங்க, அது பேரண்ட்ஸா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் அவனை குழப்பி உனக்கு ஒண்ணுமே தெரியல, இந்த சப்ஜெக்ட் உனக்கு வரவே வராதுன்னு சொல்லி அதை இவன் நம்பிட்டான். அது நம்மளா இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த பதிவு தான் அது லைஃப் லாங் அது அதுவாதான் இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். இந்த ஆராய்ச்சியில இருந்து நாம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, திஸ் இஸ் ட்ரூ. நாம ஒரு பதிவை நம்ம வச்சிருக்கிறோம், அது தவறான பதிவு. அந்த தவறான பதிவு தான் நம்மள லைஃப் லாங் இதுதான் நான் சொன்னது. அப் டு ஏஜ் 12 பேரடைம் அப்படின்னா நம்மளுடைய சப்கான்சியஸ்ல போய் பதிகிற பதிவுகள் சென்சரி மெமரிஸ். இந்த சென்ஸ்ல இருந்து என்னென்ன வந்து அத்தனை உள்ள போய்கிட்டே இருக்கும், அது போய் பதிஞ்சிடும். அந்த நோ சிஸ்ட் சென்ஸ் அனலைஸ், ஆறாவது அறிவு வச்சு இது நல்லது கெட்டது ஏன் எதுக்கு எப்படி, இல்ல இதை இப்படி பண்ணக்கூடாதா அப்படி பண்ணக்கூடாதா, அந்த இதெல்லாம் அங்க ஒர்க் அவுட் ஆகாது. சொல்லிட்டோமா, சொல்லிட்டாங்க, வாத்தியாரே சொல்லிட்டாரு, அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, அது இது அது பாட்டு போயிட்டே இருக்கும். அதுல எல்லாமே நெகட்டிவா போயிடுது. அவ்வளவுதான் விஷயம். சோ அப்ப நீ உனக்கு இந்த பாடம் வராது, நீ இதுக்கெல்லாம் லாயக்கு இல்லை, இதுக்கு சரிப்பட மாட்ட, இப்படி எல்லாம் நம்மள என்னென்ன சொன்னாங்களோ அந்த பதிவு தான் அங்க போய் பதிஞ்சது. அதுதான் ரியாக்ட் ஆகுது. அப்ப உண்மை, அவன் அதுல டேலண்ட், அவன் அந்த சப்ஜெக்ட்ல பயங்கர டேலண்டட். ஆனா அவங்க சொன்னது அவன் நம்பினது, யூ அன்ஃபிட், நீ இதுக்கு லாயக்கு இல்ல அப்படின்னு. இவ்வளவுதான் வேல். சோ இன்னைக்கு மைண்ட பத்தி பார்த்ததுல இந்த டாபிக்ல என்ன பார்த்திருக்கிறோம்? இதுதான் illusion. நாம் நம் மனதில் பதிய வைத்துள்ள ஒரு பதிவு தவறானதாக இருக்கும். அது நாம எதை நம்புறோமோ அதைத்தான் அது நிறைவேற்றும். அது உண்மை பொய் மேட்டரே கிடையாது. அது நம்புறதுதான் மேட்ரு. அது பொய்யானதை நம்பினா பொய்யான ரிசல்ட்டை கொடுக்கும், உண்மையானதை நம்பினா உண்மையான ரிசல்ட்டை கொடுக்கும். இவ்வளவுதான் விஷயம். அக்கார்டிங் டு தர் பிலீஃப் இட் வில் ரியாக்ட். ஓகே, இந்த டாபிக் போதும். ஏன்னா மைண்டை பத்தி டெய்லி பார்க்கணும். சோ இப்போ அடுத்தது மெமரிக்கு போலாம். மெமரி டிப்ஸ். மெமரி டிப்ஸ்ல த ஃபர்ஸ்ட் டிப் அப்படின்னு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மெமரி இங்க இன்ட்ரடியூஸ் பண்றேன். இந்த மெமரிக்கு பேரு ரோட் மெமரி. ரோட் மெமரி ஆர் ரூட் மெமரின்னு கூட வச்சுக்கோங்களேன். நமக்கு புரியும் தான். ரோட்னா புரியாது, ரூட்னா புரியும். ஏன்னா இதுதான் வேர், ஆணி வேர். இன்னையில இருந்து இத டெய்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம், மஸ்ட் அப்படி வச்சுக்கோங்களேன். சும்மா அரையும் குறையுமா நான் ஒரு நாள் பண்ணேன், 2 நாள் பண்ணேன், இல்ல மறந்துட்டேன், மறந்துடுறத மறந்துட்டேன்னு சொல்றத மறக்கிறதுக்கு தான் இந்த கிளாஸ். இந்த கிளாஸ் வந்ததுக்கு அப்புறமும் நான் மறந்துட்டேன், எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னா அப்புறம் அடிதான் விழும். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. இத அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமா ஃபாலோ பண்ணணும். அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. ஓகே, சரி. அதுக்கு முன்னாடி நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் டீப் பிரீத், ஹோல்ட், எக்ஸேல். எனக்கு கிளாஸ் ஸ்டார்டிங்லயே அதை செஞ்சுட்டு தான் வரணும். ஓகே, இப்ப இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா, டெய்லி காலையில எழுந்துருச்சு அவங்கவுங்க டைமுங்க. அது கெட் அப் ஏர்லி மார்னிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஏர்லி மார்னிங்கிறது 8 மணியாவும் இருக்கலாம், இல்ல 3 மணியாவும் இருக்கலாம். அது உங்களோட விருப்பம். சோ காலையில எழுந்திருக்கிறீங்க, எழுந்திருச்சு அவங்க உங்களுடைய ஒர்க்
நடக்குதுங்க. காலையில எழுந்திரிச்சீங்க, பிரஷ் பண்ணீங்க, தண்ணி குடிச்சீங்க, ஏதாவது எக்ஸர்சைஸ் பண்ணீங்க, இல்ல வாக்கிங் போனீங்க, இல்ல மொபைல பார்த்தீங்க. ஆ இல்ல யார்ட்டயாவது 2 பெண்டிங் மெசேஜ் இருந்தது. அத குடுத்தீங்க. இல்ல மிஸ்டு கால பார்த்தீங்க. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணீங்க. என்ன வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் குளிக்கிறீங்க. இன்னும் வேற ஏதாவது ஒர்க் எல்லாம் இருக்கும். அவங்கவங்களுக்கு ரிலேட்டடா. ஸ்டூடண்ட் இருந்தா ஹோம் ஒர்க் பெண்டிங் இருக்கும். இல்ல வேற ஏதாவது ஒர்க் எல்லாம் முடிச்சிருப்பாங்க. பேரண்ட்ஸ் அம்மாவா இருந்தா எந்திரிச்சு எல்லாத்துக்கும் என்னென்ன சேவைகள் இருக்கோ, டீ வச்சு குடுக்கறது, சாப்பாடு செய்யறது, இது மாரி வீடு கூட்டுறது, துடைக்கிறது, துவைக்கிறது ஏதோ ஒரு வேலை செய்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி அவங்க அவங்களுக்கு ஏத்த ஒர்க் அவங்கவங்க பண்ணியிருப்போம். சரி. இப்போ ஒரு நாளைக்கு 4 இதா பிரிக்க போறோம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அடுத்தது லஞ்ச், அப்புறம் நைட் டின்னர். 3 டைம் ஆயிடுச்சா? 4வது கடைசியா தூங்குறதுக்கும் முன்னாடி. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் முதல் ஸ்டெப் 1 என்னன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அது உங்களோட டைமுங்க. ஒருத்தங்க 8:30 மணிக்கு சாப்பிடலாம், ஒருத்தங்க 9 மணிக்கு சாப்பிடுவாங்க, ஒரு 9:30 சாப்பிடுவாங்க, ஒருத்தங்க நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இருக்கும். நாம என்ன பண்ணலாம்னா மார்னிங் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்கூல் போறவங்களுக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்னு வச்சுக்கோங்க. இல்ல இந்த சாப்பிடவே மாட்டேன். இல்ல நானு ஏன் நினைச்சா சாப்பிடுவேன். 11 மணிக்கும் சாப்பிடுவேன், 7 மணிக்கும் சாப்பிடுவேன்றவங்கள என்ன பண்ணலாம்னா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம். 9:00 அதான் ஃபர்ஸ்ட்ன்னு வச்சுக்கலாங்க. அந்த 9:00க்கு நீங்க 1 மினிட் ஸ்பெண்ட் பண்ணணும். அவ்வளவுதாங்க இங்க விஷயம். ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் யுவர் வேல்யூபிள் டைம் 1 மினிட். ஓகே. அந்த 1 மினிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, மார்னிங் உங்களுடைய வேக்கப் டைம்ல இருந்து டில் த பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ அதான் அந்த ஆர்டர்ல ரீகால் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். எப்படி? நீங்க நோட் வச்சு டைரி வச்சு எழுதுறதா? இல்லை. மைண்ட்ல மைண்ட்ல அத அப்படியே ஆர்டர் பண்ணணும். நான் 5:00 அலாரம் அடிச்சது. ஆனா ஒரு ஸ்னூஸ் பட்டன போட்டு விட்டு நான் மறுபடியும் இழுத்து போத்தி படுத்தனா, அப்புறம் 6:30 மணிக்கு தான் எந்திரிச்சுன்னா எந்திரிச்சிட்டேன். அப்புறமேலு அவசர அவசரமா பிரஷ் பண்ணேன், தண்ணி குடிச்சேன், இல்ல டீ குடிச்சேன். இப்படி எந்த ஆர்டர்ல நடந்துச்சோ அந்த ஆர்டர்ல அப்படியே விஷுவலைஸ் பண்ணணும். கண்ணுக்கு முன்னாடி அத மறுபடியும் ரீகால் பண்ணணும். இமேஜஸ், வீடியோவா, அவ்வளவுதான். அதுதான் ஆர்டர். இந்த ஆர்டர்ல அத பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு 2 மணி நேரம், இல்ல 10 நிமிஷம் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் 1 மினிட். But initially, it may take 2 minutes, 3 minutes also. But slowly, gradually, you're going to reduce the time within a minute. ஒரு நிமிடத்திற்குள் அதை முடித்து விட வேண்டும். ஆர்டர் இல்ல. ஒரு கால் இடையில ஏதோ மறந்து போச்சுன்னு அதை யோசிச்சுட்டே நான் மணிக்கணக்கில் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒண்ணு மறந்துச்சா விட்டுட்டு அடுத்தது போய்கிட்டே இருங்க. இப்படி பண்ண என்ன ஆகுன்னா அதுக்கப்புறம் மறக்காது. ஆர்டரா இருக்கலாம். இவ்வளவுதான் விஷயம். சோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சா? நம்பர் 1. அடுத்தது லஞ்ச். லஞ்சுங்கிறது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம். நான் லஞ்சே சாப்பிட மாட்டேன்றவங்க மத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அது ஒரு டைமா வச்சுக்கோங்க. 1:00. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கரெக்டா நான் 3 வேளையும் சாப்பிடுறேன்றவங்க அந்த சாப்பாட்டை ஒரு மைல் ஸ்டோனா வைங்க. சாப்பிடவே மாட்டேன் நான் என் சௌரியம் தான் அப்படின்றவங்க டைம் வச்சுக்கோங்க. மார்னிங் 9, அடுத்து 1:00. சரி. இந்த லஞ்ச் முடிச்சிட்டு கை கழுவிட்டு ஒரு நிமிஷம் மறுபடியும் அதே மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்றோம். பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து லஞ்ச் வரைக்கும். இப்ப ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அவன் எல்லாம் வந்துட்டு ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பீரியட் நடந்தது, செகண்ட் பீரியட், அப்புறம் ஒரு பிரேக், அப்புறம் தேர்டு, அப்புறம் ஃபோர்த் பீரியட். இதுல என்னென்ன டீச்சர் வந்து என்னென்ன நடத்துனாங்க, என்ன ஒர்க் பண்ணணும், இல்ல யார்கிட்ட திட்டு வாங்கணும், யார்கிட்ட அடி வாங்கணும்,
அஹ் நம்ம என்னென்ன சேட்டை பண்ணோம், இப்படி ஏதோ ஒண்ணு என்ன நடந்துச்சோ அதை அந்த ஆர்டரில் ரீகால் பண்ணணும். இல்லையாச்சா? இதே ஆபீஸ் போறவங்க காலைல பைக்ல போனாங்க, கார்ல போனாங்க, வழியில ஏதோ சந்திச்சாங்க, ஏதோ நடந்துச்சு, இது வரைக்கும் பார்க்காத ஒருத்தனை அன்னைக்கு புதுசா பார்த்தேன், அப்படி எதிர்பார்க்காத ஒண்ணு கிடைச்சிச்சு, இப்படி எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கும். அதை அந்த ஆர்டரில் ரீகால் பண்ணணும். இது ரெண்டாவது. மூணாவது நைட்டு டின்னர். அது 7:30 8 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மதியானம் லஞ்சுக்கும் நைட்டு டின்னருக்கும் இடைப்பட்ட நேரத்துல என்ன பார்த்தீங்களோ, என்ன நடந்துச்சோ அதை ரீகால் பண்ணணும். ஓகே, ரைட். என்னோட ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? எஸ் சார். கிளியரா இருக்குங்க சார். ஓகே ஓகே ஓகே. இது ஏதோ டிஸ்டர்ப் ஆச்சு, அதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே குட். ஸோ இது வந்து லஞ்ச் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நைட்டு டின்னர், அதுக்கும் முடிஞ்சிருச்சு. அந்த லஞ்ச்ல இருந்து டின்னருக்கு இடைப்பட்ட நேரத்துல அது ஸ்கூல் வந்து ஆஃப்டர்நூன் பீரியட், செகண்ட் லஞ்சுக்கு அப்புறம் இருக்கிற ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், ஒரு பிரேக், அதுக்கப்புறம் இன்னொரு பீரியட், இப்படி ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆபீஸா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. நல்லா சாப்பிட்டுட்டு மதியானம் தூக்கம் வந்தது, கொட்டாய் விட்டுட்டு ஒன்னும் புரியாம என்ன அட்டன் பண்ணுமோ, என்ன நடந்துச்சோ அதை அந்த ஆர்டரில் ரீகால் பண்ணணும். இது நைட்டு 7:30 8 மணிக்கு சாப்பிட்டப்ப ஒண்ணு. ஒரு கால் நைட்டு நாங்க 11 மணிக்கு தான் சாப்பிடுவோங்கிறவங்க அது வரைக்கும் தான் நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். அதை 8 மணியா வச்சு. ஸோ மார்னிங் 9, ஆஃப்டர்நூன் 1 o'clock, நைட் 8 o'clock. 3 தடவை முடிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். அந்த 8 o'clock சாப்பிடுறப்பயோ அல்லது சாப்பிடாதப்பயோ லஞ்ச்ல இருந்து அந்த டைம் வரைக்கும் நடந்ததை அந்த ஆர்டர்ல ரீகால் பண்ணிட்டோம். முடிஞ்சிருச்சா? இவ்வளவுதாங்க. அடுத்தது நைட்டு தூங்குறதுக்கு பெட்ல போட்டோம், போய் உட்காந்துட்டோம். படுத்துடக்கூடாது. உட்காந்துட்டு நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, அடுத்து தூங்க போறேன் அப்படின்னா டபக்குன்னு படுத்து பெட்ஷீட் எடுத்து போத்திடக்கூடாது. அப்படி உட்காந்துட்டு காலையில பெட்டை விட்டு எழுந்திரிச்சோம்ல, அதுல இருந்து நைட்டு பெட்ல வந்து உட்கார்றோம்ல, அது வரைக்கும் என்னென்னலாம் நடந்துச்சோ அதை கண்டினியூஸா ஒன் ஸ்ட்ரெச்ல 1 நிமிஷத்துல பாத்திரணும். நான் சொல்றது எல்லாமே 1 நிமிஷம் தான் டைம். இது 1 நிமிடம் தான், ரொம்ப முக்கியம். 1 நிமிட மெமரி, ரீகாலிங் மெமரி. இந்த 1 நிமிஷம் பாக்குறது தான் மெயின். அப்ப இது வரைக்கும் பார்த்தது அதுக்கு சப்போர்ட்டிவ் ரோல். இப்போ ஒரு கடைசியா எழுதுனது ஒரு பப்ளிக் எக்ஸாம், அப்ப அந்த இடையில பண்ணனது குவார்டர்லி, ஆஃபர்லி, ப்ரீ ஆனுவல், அப்படியே ஒவ்வொன்னா வச்சது. அந்த 3 கடைசியா ஆனுவல். இவ்வளவுதான். ஓகே, சரி. இதுதான் ரொம்ப முக்கியம். கடைசியா ஒரு கால் நாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதை மறந்துட்டேன், இல்ல லஞ்ச் இதை மறந்துட்டேன், எதை மறந்தாலும் கடைசியா தூங்குறதுக்கு முன்னாடி அதை மட்டும் மறக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப பெரிய ஏரியாங்க. ஏன் அதை தூங்குறதுக்கு முன்னாடி மொத்தமா எல்லாத்தையும் ரீகால் பண்றோம் அப்படின்னா, அப்பதான் நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எதுல டெல்டாவில இருந்து தீட்டாவுக்கு போறது. அடுத்ததுதான் தூங்கி முழிச்சாதான் ஆல்பா. அப்ப இடைப்பட்ட அந்த தீட்டா ஸ்டேட்டுங்கிறது கான்சியஸ் மைண்ட் க்ளோஸ் ஆகி சப்கான்சியஸ் ஓப்பன் ஆகிற அந்த நேரம். அதனால் அந்த நேரத்தில் இந்த மெமரியை ஆழ் மனதிற்குள் ஆழமாக கொண்டு போய் வைக்கலாம். இப்படி ஒரு நாளும் இதற்கு சரியா பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தா இதோட விளைவு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, எனக்கு மறந்து போச்சு, நான் நேத்து பர்ஸ்ல 500 ரூபாய் வச்சிருந்தேன், அது யாரு கொடுத்த, எங்க நான் கொடுத்தனா, என்ன நடந்துச்சு, எந்த தொலைஞ்சு போச்சா, இந்த இதெல்லாம் வரவே வராது. அது என்ன பண்ணுனீங்க, என்னென்ன பண்ணீங்கிறத எந்த யாரோட உதவியும் இல்லாமல் நீங்களே அதை ரீகால் பண்றதுக்கு இது உதவும். இந்த டெக்னிக், இந்த ஒண்ண கத்துக்கிட்டா இதுதான் மத்ததுக்கு எல்லாத்துக்கும் ரூட். அதனாலதான் இதுக்கு ரூட் மெமரின்னு பேர் வச்சிருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது இதுல ஏதாவது குழப்பம் இருந்தா அவங்க மட்டும் இதை கிளியர் பண்ணிக்கலாம். ஒன்றும் புரியல நீங்க பேசுறது. இப்ப கேக்குதா சார்?
ஆஹ் இப்போ ரீகால் பண்ணும்போது இப்போ ஒரு குழந்தைங்க சப்ஜெக்ட் படிச்சிருக்குன்னு வைங்களேன். இப்போ நான் வந்து ஒரு சயின்ஸ்ல இந்த லெசன் படிச்சிருக்கேன்னு ரீகால் பண்ணா போதுமா, இல்லாட்டி படிச்ச கொஸ்டின் எல்லாத்தையும் ரீகால் அந்த மாதிரி ரீகால் அப்படி பண்ண வேணாம்ல? அதெல்லாம் பண்ணனா அது பாட்டு எங்கேயோ போயிடும். இது சினாப்சிஸ் அதான் மட்டும். கேக்குறேன். நான் சும்மா நான் அன்னைக்கு இதை படிச்சேன் அப்படின்னு செஞ்சுக்கணும். அவ்வளவுதான் கீவேர்ட்ஸ் மட்டும். ஓ, இவங்களை பார்த்தேன், இதை படிச்சேன், இதை பண்ணேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் தான் டைம். அப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம தூங்க. சரி சார், ஓகே. எல்லாமே ஒரு நிமிஷம் தான். ஓகே, தேங்க்யூ. ரைட். ஒரு நிமிஷத்துக்குள்ள அதை அப்படியே ஃபாஸ்டா அப்படியே டக் 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 டக்னு ஒவ்வொன்றா நெக்ஸ்ட் 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 அப்படி போயிட்டே இருக்கணும். ஓகே, புரிஞ்சிச்சுங்களா எல்லாருக்கும்? ஓகேவா? இது ஒன்றும் டவுட் இல்லையே? இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? ரூட் மெமரி. ரைட். ஸோ இதுதாங்க ரொம்ப மெயின். இத இப்போ வேர்ல்டு ரிசர்ச்ல சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, எதை செஞ்சாலும் இதுக்கு முன்ன இஃப் யூ டூ எனிதிங் மோர் தென் 21 days இட் வில் பிகம் அ ஹேபிட் அப்படின்னு சொல்றாங்க. 21 days, அதனாலதான் நானும் 21 hours 21 days அப்படி வச்சிருக்கேன். ஏதோ ஒரு இதை 21 days கண்டினியூவா செஞ்சா அது ஹேபிட்டா மாறிடும். அதுக்கப்புறம் இப்ப ஃபைனலா பல வேர்ல்டு ஃபுல்லா வெவ்வேறு கண்ட்ரில ஆராய்ச்சி பண்ணிட்டு 66 days பண்றாங்க. யாரு ஒருத்தங்க தொடர்ந்து 66 நாட்கள் ஒரு விஷயத்த செய்யறாங்களோ அதுதான் ஸ்ட்ராங்கா என்னவா மாறுது? ஹேபிட்டா மாறுது, கேரக்டரா மாறுது. அதனால நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கிற இந்த விஷயத்த டே டு டேல வித்தவுட் எனி பிரேக் 66 days கண்டினியூவா செய்யணும். இதுக்கு நோ எக்ஸ்கியூஸ், நோ காம்ப்ரமைஸ். ஓகே, சரி. ஒரு கால் நான் ஒரு 10 days பண்ணினேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஊருக்கு போனேன்னா மறந்து போயிட்டேன், பண்ணவே இல்லை. ஒரு 2 நாள் பிரேக் விட்டாச்சு. இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு யாரையாவது இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு டிப்ஸ் யாருக்காவது வேணுமா? எஸ் சார். வேணுமா? எல்லாருக்கும் வேணுமா? சரி, என்ன டிப்ஸ் அப்படின்னு கேட்டா மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து வரணும், அவ்வளவுதான். இவ்வளவுதான். இதுக்கெல்லாம் வேற டிப்ஸே கிடையாது. மறுபடியும் ஸ்டார்டிங் வருது. இது இந்த ஒரு டாக்டர் வந்து 5 வருஷத்துக்கு இந்த மாத்திரை சாப்பிடணும். 5 வருஷத்துக்கு ஏதோ சிக்னல் பிரேக்னு நினைக்கிறேன். அதான் இடையில எனக்கு ரெக்கார்ட் காட்டிட்டு இருக்கு. ஓகே, இஸ் இட் கிளியர் நவ் செல்வமணி? கிளியரா இருக்கு சார். ரைட். ஓகே, அதாவது தொடர்ந்து அந்த வித்தவுட் எனி பிரேக் இதுதாங்க முக்கியம். அதுக்காக தான் இந்த இது சொன்னேன். நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு மாத்திரை சாப்பிடணும் அப்படிம்பாங்க. இடையில ஒரு 2 வருஷம் சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு வாரம் நிறுத்திட்டா மறுபடியும் அதுல இருந்து 5 வருஷத்துக்கு சாப்பிடணும்பாங்க. இது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஏற்கனவே. ஆனா அந்த டியூரேஷன் 66 daysனா அதுல நோ பிரேக். அப்ப நீங்க மைண்ட செட் பண்ண வேண்டியது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உங்க மைண்ட இத வித்தவுட் பிரேக் ஐ ஹாவ் டு கண்டினியூ, ஐ எம் கோயிங் டு டூ திஸ் அப்படின்னு அந்த மைண்ட் செட்ல தான் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சா நான் ஸ்டாப்பா போய்கிட்டே இருக்கணும். நான் டெய்லி இன்னைக்கு ரூட் மெமரி செஞ்சீங்களா அப்படின்னு கேட்க மாட்டேனே. நான் ஏற்கனவே போன பேட்ச்ல 2-3 பேர் இருக்காங்க, அதுல வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிருக்கோம், அதாவது பிராக்டிஸ் குரூப்னு. ஏன்னா இதுல எல்லாம் நீங்க மெசேஜ் போட்டா எல்லாரும் மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அதனாலதான் நான் அட்மின் ஒன்லின்னு போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா சும்மா போட்டு ஆளுக்கு ஒவ்வொரு மெசேஜ் போட்டு அதுல இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் ஏத்திட்டு இருப்பாங்க. அந்த குரூப்ல இன்னைக்கு டுடே மார்னிங் ஐ ஹவ் டன் ரூட் மெமரி, நான் பிரீத்திங் பண்ணேன், நான் வந்து இன்னும் மத்த சிட்டப்ஸ் செஞ்சேன், இன்னைக்கு நான் ஸ்கிரிபிள் பண்ணேன். இப்படி ஏதோ ஒண்ணு அவங்க என்னென்ன பண்றாங்களோ அதை கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த பேட்ச்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த குரூப்ல போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. மார்னிங் 5 o'clock எல்லாம் போடுறாங்க. அதனால
மத்தவங்க அதை பார்க்கும்போது அடடா நாம இன்னைக்கு அதை விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஓகே, அதுக்காக சொன்னேன். பட் அது நான் ஃபியூச்சர்ல நான் வேணா உங்களுக்கு அந்த மாதிரி இன்னொரு குரூப் ஃபார்ம் பண்ணி அதுல விட்டுறேன். உங்களுக்கு அதுல நீங்க யார் வேணும் மெசேஜ் போடலாம். அது அதுக்கு நீங்க வச்சிருக்கிறது. அதுக்கு அந்த அக்ரிமெண்ட் ஒத்துக்கிட்டு தான் அந்த குரூப்புக்குள்ளேயே அவங்க வரணும். எனக்கு வெறும் மெசேஜே வருது நான் குரூப் விட்டு லெஃப்ட் ஆகுறேன்றதெல்லாம் அதுல கிடையாது. அதுல போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த இது ஓகேன்னு சொன்னா நம்ம அதை ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி பிராக்டிஸ் குரூப்னு அதுல வச்சிடலாம். டே டு டேல நீங்க பண்ற பிராக்டிஸ் அதுல போய்கிட்டே இருக்கும். ஓகே, ரைட். இப்போ இதுதாங்க மெமரி. இந்த டாபிக் ஓவர். யாருக்கும் டவுட்ல கிளாரிஃபை பண்ணியாச்சு. ஸோ நாளையில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. இன்னைக்கே பண்ணா தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணீங்க. சும்மா ஒரு இனிஷியேஷன். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன நடந்ததோ அதை கண்டினியூவா வித்தவுட் பிரேக் ஆர்டர்ல ரிகால் பண்ணோம். அதுதான் இதோட மெயின் டாஸ்க். சரி, இந்த ரூட் மெமரிங்கிறது இது தனியா டாபிக். மெமரி டிப்ஸ்ல இது வராது. இப்ப ஆரம்பிக்கிறது வந்து 30 டிப்ஸ் வரணும். மெமரி டிப்ஸ் மட்டும் 30 வரும். அதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மெமரி டிப்ஸ் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் நம்பர் 1 டிப் எது அப்படின்னு சொன்னா ரிசோர்ஸ்ஃபுல்னஸ். இதுதான் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாருக்கிட்டையுமே ரிசோர்ஸ் இருக்கு. அந்த ரிசோர்ஸ சரியான இடத்துல பயன்படுத்துற அந்த எபிலிட்டி தான் மிஸ் ஆகுது. அதுக்கு பேர் தான் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ். The ability to transform you from your resource into result. இது எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 40 பேருக்கும் ஒரே ரிசோர்ஸ் தான் இருக்கு. எல்லாருக்கும் கண்ணு, கை, காலு, வாய், மூக்கு, பிரெயின், ஹார்ட், லங்ஸ், கிட்னி எல்லாம் இருக்குப்பா. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே அளவு இருக்கு. ஆனா மார்க் அதான் ரிசல்ட். மார்க்குன்னு பாக்குறப்ப ஒருத்தன் முட்டை, ஒருத்தன் 100, ஒருத்தன் 80, ஒருத்தன் 30. இது எப்படி? எல்லாத்துக்கும் ஒரே ரிசோர்ஸ் இருக்கு, ஒரே டீச்சர், ஒரே பாடம், ஒரே கொஸ்டின் பேப்பர். ஆனா மார்க் மட்டும் டிஃபர் ஆகுது. ஏ அப்படிங்கிறது தான் இங்க டாபிக். அதாவது என்ன மாறுது, என்ன ரெண்டு பேத்துக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, அதுல இன் டெப்த் உள்ள போய் பார்த்தா, அந்த எபிலிட்டி, திறமை, தனித்திறமை என்ன வைக்கலாம். சோ அந்த எபிலிட்டி தான் நம்மளுடைய ரிசோர்ஸ ரிசல்ட்டா மாத்துற அந்த எபிலிட்டி தான் மிஸ்ஸிங். ஆர் we are not using our inner ability. நமக்குள்ள இருக்கும், ஆனா நம்ம அதை பயன்படுத்துறது இல்லை. அது சும்மா தூசிப்பட்டு ஒதுங்கி கிடக்குது. அவ்வளவுதாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ட், ரிசோர்ஸ்ஃபுல்னஸ். இப்போ உங்க ஒவ்வொருத்தருமே உங்களுக்குள்ள ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் இருக்கா? அதாவது எபிலிட்டி இருக்கா? இருந்தும் பயன்படுத்தாம இருக்கீங்களா? அதை புரிதல் தான் இந்த பாயிண்ட் நம்பர் 1, அவேர்னஸ். உங்களுக்குள் இருக்கும் திறமையை, அவங்க பயங்கர டேலண்ட்பா, ஆனா அதை பயன்படுத்த மட்டும் மாட்டான். வாட் இஸ் த யூஸ்? பிரயோஜனமே கிடையாது. ஓகே, சோ உங்ககிட்ட இருக்கிற திறமைய, உங்க டேலண்ட நீங்க யூஸ் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரிசோர்ஸ்ஃபுல்னஸ். ரெண்டாவது ஸ்டெப், ரெண்டாவது மெமரி டிப்ஸ், பிலீஃப், நம்பிக்கை, வேல்யூ. நான் ஏற்கனவே ஒரு கதை சொன்னேன். ஒரு கோவில்ல, சரி, கங்கையில ஒரு சாமியார் சொல்றாரு, வரவங்க எல்லாம் இன்னைக்கு நாள் நீங்க கங்கையில குளிச்சு சாமியை கும்பிட்டா அவங்க பாவங்கள் எல்லாம் கரைந்து விடும் அப்படின்னாரு. எல்லாரும் நம்பினாங்க, வந்தாங்க, குளிச்சாங்க, போனாங்க. ஆனா ஒருத்தர் கூட பாவம் நீங்க சொர்க்கத்துக்கு போகல. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் போனான் 1,00,000 பேர்ல. என்ன காரணம்? நம்பிக்கை. சோ அந்த நம்பிக்கை தான் ரெண்டாவது ஸ்டெப்.
அதாவது உங்களுக்கு ஒரு விஷயத்தை எதை வேல்யூ பண்றீங்களோ அதை தான் அடையறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு உங்களோட பிலீஃப் தான். சோ இங்க வருவோம். நீங்க எதை வேல்யூ பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிசல்ட். ஓகே, சரி. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு வரான். ஸ்கூல்ல சொல்லி அனுப்புறாங்க, நாளைக்கு காலையில இந்த லெசன், தேர்ட் லெசன் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தேர்ட் லெசன் டெஸ்ட் நீ நல்லா படிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அவனும் வீட்டுல வந்து உட்காந்து படிக்கணும் அப்படின்னு நல்ல நினைப்போட வரான். பஸ்ல வரும்போது வீட்டுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகுறான். அப்பயும் இப்ப நம்ம சாப்பிட்டு உட்காந்து படிக்கணும், முடிச்சிடணும், நாளைக்கு போய் நம்ம நல்ல பிள்ளையா நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ரெண்டாவது ஓகே, அது வரைக்கும் கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் வச்சு புக்கை கையில எடுக்கிறான். ஒரு போன் வருது, அவன் ஃப்ரெண்டு மிச்சான் ஒரே ஒரு கேம் விளையாடலாம் ஆன்லைன்ல, அதுக்கப்புறம் போய் படிச்சுக்கலாம் அப்படிங்கிறான். இவன் புக்கை தூக்கி வச்சுட்டு கேமுக்கு போறான். அது பாட்டு எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கு. படிப்புங்கிறது மறந்து போச்சு. காலையில லேட்டா எழுந்திருச்சு கடைசியா ஸ்கூலுக்கு போய் முட்டை மார்க் வாங்குறான். இவ்வளவுதான், இதுதான் நடக்குது. அப்பா இந்த ரெண்டாவது டிப், மெமரி டிப் என்னன்னா, எதை வேல்யூ பண்றியோ அதுதான் உனக்கு ரிசல்ட். இவனோட வேல்யூ இதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் இப்படியே தான் வீட்டுக்கு வரான், புக் எடுக்கிறான், போன் வருது. ஆனா இவன் சொன்னான், இல்லடா நான் படிச்சுட்டு அப்புறம் விளையாடுறேன், அப்புறம் வரலாம் அப்படிங்கிறான். இவனால அவனும் கெட்டு அவனும் புக் எடுத்து படிக்கிறான். ரெண்டு பேருமே படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேம் விளையாடிட்டு காலையில போய் அந்த படிச்சதை எழுதி 100க்கு 100 மார்க் எடுக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய வேல்யூ, இவன் கேம்ல இருந்ததுனால அவனோட வேல்யூ அதுக்கு போயிடுச்சு, அவனோட வேல்யூ படிப்புல இருந்ததுனால அதுக்கு உண்டானது. ஸோ அதை நம்புங்க, அதான் பிலீஃப். இதுதான் டெக்னிக் நம்பர் 2, வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ், ரெண்டாவது வேல்யூ அண்ட் பிலீஃப். வேல்யூ அண்ட் பிலீஃப். தேர்ட் டெக்னிக், தேர்ட் டிப்ஸ், மெமரி டிப்ஸ், தேர்ட் ஒன், பாசிட்டிவ் திங்கிங். ரைட், பாசிட்டிவ் திங்கிங். அவங்க எல்லாருக்கும் சேர்த்து இந்த கேள்வி, பாசிட்டிவ் திங்க் குட்டா பேடா? பாசிட்டிவ் திங்கிங் குட்டா பேடா? குட் தானே. குட், குட். ஓகே, சரி. இப்போ நான் காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பாசிட்டிவ் திங்கிங் தானே? ஆமாங்க சார். Yes, sir. சரி. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் நான் 100க்கு 100 மார்க் 5 சப்ஜெக்ட்லயும் நான் 100க்கு 100 500 மார்க் எடுக்கணும், நான் 10th படிக்கிறேன், எல்லாமே 100க்கு 100 500க்கு 500 500 498 எடுக்கணும்னு நினைக்கிறது பாசிட்டிவ் திங்கிங். ஓகே, சரி. நாமளும் ஒரு பெரிய மாடி மேல மாடி கட்டி அண்ணா அதுல காலு மேல காலு போட்டு ஜாலியா ஈஸிச்சல படம் பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இதுவும் பாசிட்டிவ் திங்கிங். ஓகே, ஆனா இப்ப நான் சொன்னத நினைச்சவங்க ஒருத்தர் கூட சக்சஸ் பண்ணல. ஏன்? பாசிட்டிவ் திங்கிங் குட்னா இவங்க ஃபியூச்சர்ல யாருமே நினைச்சிருப்பாங்களா இருக்கும், ஃபியூச்சரா நினைச்சிருப்பாங்களா இருக்கும், பிரசண்டா நினைக்காம. என்ன என்ன புரியலையா சார்? ஃபியூச்சரா இல்ல, திங்க் ஓகே, பண்ணிருப்பாங்க, பிரசன்ட்ல நடக்கிற மாதிரி. சரி, ஓகே, ஓகே. அப்புறம் வேற இன்னும் எல்லாமே சார் வெறும் பாசிட்டிவ் திங்க் திங்கிங் பண்ணிட்டே குட். இருந்திருப்பாங்க சார், ஆனா அதை செயல்படுத்தி இருக்க மாட்டாங்க. அதுல ஆ ஸ்ட்ராங்கா இருந்திருக்க மாட்டாங்க, அதுல மாறிட்டே இருந்திருக்கும் அந்த திங்கிங் வந்து. ஒரு நாள் 2 மாடி, ஒரு நாள் 3 மாடி அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே, ஓகே, கூட ஓகே, பண்ணிருக்க மாட்டாங்க. சரி, ஓகே, ரைட். அதுதானே? அதாவது பாசிட்டிவ் திங்கிங் அலோன் வில் நாட் கேரண்டி சக்சஸ். பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் உங்களுக்கு சக்சஸை கொடுக்காது. பாசிட்டிவ் திங்கிங் வித் எஃபர்ட் இன்க்ரீசஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ். அந்த பாசிட்டிவ் திங்கிங் கூட என்ன போடணும்? எஃபோர்ட் போடணும். இப்போ நான் பாட்டுக்கு 100க்கு 100 மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா போத்தி படுத்துக்கிட்டு இருந்தா மார்க் தானா வந்துருமா? நான் கோவில்ல பூஜை பண்றேன்,
பிரார்த்தனை பண்ணிருக்கேன், எனக்கு நான் சென்டம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் அவனுக்கு 100 தேங்காயை உடைக்கிறேன், நான் 100க்கு 100 எடுத்துடணும்னு சொன்னா 100 மார்க் வந்துருமா? அப்போ நாம எதுக்கு நம்மளோட எஃபர்ட்டை கொடுக்கறோமோ அதுதான் ரிசல்ட். இப்போ படிக்கணும்னு நினைச்சா, நான் மார்க் எடுக்கணும்னு நினைச்சா, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? படிக்கணும். நான் வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணணும். கையில அதுக்கு உண்டான பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கணும். இப்படி அதுக்கு உண்டான எஃபர்ட் போடணும். ஸோ வித்தவுட் எஃபர்ட் யுவர் திங்கிங் அலோன் வில் நாட் கேரண்டி எனி சக்சஸ். இவ்வளவுதான் விஷயம். அப்போ அந்த எஃபர்ட், ரைட்? ஓகே. அப்போ என்ன பண்ணலாம்னா, இனிமேல் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு இருக்கா, அந்த திங்கிங்க இப்படி போட்டு ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். அடிச்சிட்டோம். பாசிட்டிவ் திங்கிங்க அடிச்சிட்டோமா, அதுக்கு பதிலா என்ன எழுதலாம் அப்படின்னு கேட்டா லிவிங். அவ்வளவுதான் விஷயம். அப்போ டெக்னிக் நம்பர் 3, ஸ்டெப் 3, மெமரி டிப்ஸ் 3 என்னன்னு சொல்ல போறோம்? பாசிட்டிவ் லிவிங். பாசிட்டிவ் லிவிங்னா என்ன? அதுவா வாழணும், சொல்லக்கூடாது. அதுவா ஆயிடணும். எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். அப்போ நினைக்கிறதா ஆகணும். அதுக்கு பேரு பாசிட்டிவ் லிவிங். ஓகே. சோ மெமரி டிப்ஸ் 3, பாசிட்டிவ் லிவிங். ஓவர். சரி, இப்போ பாசிட்டிவ் லிவிங்க்கு வாட்ஸ் த டைம்? 8:50. ஓகே. சரி, நம்ம கடைசி டாபிக் வரேன்னு சொன்னோம்ல, அதுக்கு வந்துடலாம். இந்த பாசிட்டிவ் லிவிங்க்கு ஆப்டான ஒருத்தங்களை இந்த இடத்துல இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியா கொடுத்து கதையை முடிச்சிடலாம். நம்மளோட இது அதை முடிச்சதுக்கு அப்புறம் கொஸ்டின் உண்டு. அலர்ட்டா இருங்க. இதுல இருந்து கேள்விகள் கேட்கவும் நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும். அது ரெக்கார்ட்ல இருக்கு. யாரு நான் கேட்ட உடனே ஆன்சரை கரெக்டா பண்ணாங்கன்னு பின்னாடி நோட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரிவார்டு. ஓகே, ரைட். ஒரு மூணு பேர் எடுத்துக்கலாம். இப்ப வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, மியூட் பண்ணுங்க. பாசிட்டிவ் லிவிங் அதுக்கு யார் ஒரு ஆப்டான பர்சன் அப்படின்னா 2 பேரை கொடுப்பான். ஒன்னு முகமது அலி, அது அப்புறம் பின்னாடி பார்க்கலாம். நான் 10 நிமிஷத்துல 2 பேர்த்தையும் நான் கொடுக்க முடியாது. இப்ப வில்மா ருடல்ஃப் அப்படின்னு ஒருத்தங்களை தரேன். வில்மா ருடல்ஃப். உடனே இப்ப யாரும் தேட எல்லாம் போக வேண்டாம், கேட்க மட்டும் செய்யுங்க. அதுக்கப்புறம் இவங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. வில்மா, WILMA, வில்மா ருடல்ஃப். ருடல்ஃப்ங்கிறது அவங்க அப்பா பேரு, இவங்களுக்கு பின்னாடி வச்சதுனால வில்மா ருடல்ஃப். ஓகே, ரைட். இந்த மியூட் பண்ணாதவங்க மியூட் பண்ணிக்கணும். இப்ப இந்த வில்மா அப்படின்றவங்க யாருன்னா 1940ல அமெரிக்காவில் ஒரு அந்த ருடல்ஃப் அப்படின்றவரோட ஃபேமிலியில பிறந்த ஒரு 5th குழந்தை, 5வது குழந்தை. அது ப்ரீமெச்சூர்டு பேபி, ரொம்ப குறை பிரசவம், ரொம்ப ரிஸ்கான ஸ்டேஜ்ல பிறந்த அந்த குழந்தை. யாரு இன்னும் மியூட் பண்ணாத இருக்கிறீங்க? முதல்ல அவங்க மைக்கை செக் பண்ணுங்க. அந்த குழந்தை வந்து ப்ரீமெச்சூர்டா பிறக்குது. ரொம்ப ரிஸ்கான ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி அது நல்லா ஆயிடுச்சு. அந்த குழந்தை ஒரு 2 இயர்ஸா இருக்கிறப்ப ஒரு ஃபீவர், ஹெவி ஃபீவர், ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு போயிடுச்சு. அந்த குழந்தை பொழைக்காதுன்ற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஆனா காய்ச்சல் நல்லா போச்சு. கடைசியா ஒண்ணு கொடுத்துட்டு போயிடுச்சு, அதுதான் போலியோ. அந்த கால் ஊனமாயிடுச்சு. போலியோ. டாக்டர்ஸ் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, யுவர் டாட்டர் இஸ் a polio victim. She never put her foot on the earth hereafter.
இனிமேல் வாழ்நாள் ஃபுல்லா உங்க பொண்ணால காலை தரையில பதிச்சு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் வேணா நடக்கலாம், மூவ் பண்ணலாம் இல்லையா? ஃபுல் அந்த ஹிப்ல இருந்து ஃபுல் இதுக்கும் லாங் ஷூ போட்டுட்டு ஸ்ட்ரெச்சஸ் வச்சு ஏதோ நோண்டி நோண்டி நடக்கலாம். இதுதான் அவளோட நிலைமை. வெரி சாரி டு சே திஸ் இஸ் ஹர் ஆக்சுவல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த குழந்தை 2 வயசுல போலியோ விக்டிம் ஆயிடுச்சு. அதுக்கு வீட்டுல வந்து அவங்க சிப்ளிங் எல்லாம் அதுக்கு கையை காலை அமைக்கி விட ஏதோ மசாஜ் பண்ணி இப்படி போயிட்டு இருக்கும். அந்த குழந்தை 6 வயசுல அவங்க அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறா, அம்மா இந்த உலகத்திலேயே அதிக வேகமா ஓடுறது யாருமா அப்படின்னு. ஹூ இஸ் த ஃபர்ஸ்டஸ்ட் ரன்னர் ஆன் த எர்த் அப்படின்னா அவங்க அம்மா அதுக்கு ஒருத்தர் சொல்றாங்க, எப்போ 1946ல அந்த கேள்வி அப்ப இருந்தவங்கள சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு நோ 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 நோ, நான் தான், ஐ எம் வில்மா, ஐ எம் த ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் ஆன் த எர்த் அப்படின்னா. அந்த அம்மா நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைய அப்படியே கட்டி அணைச்சு கண்டிப்பா நீ ஓடுவ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடவுள கர்ஸ் பண்றாங்க. என் பொண்ணுக்கு ஏன் இந்த கொடுமையான ஒரு இது கொடுத்த? அவளோட கனவு, அவளோட ஆம்பிஷன், அவளோட கோல் நிக்கணுங்கிறது இல்ல, நடக்கணுங்கிறது இல்ல, ஓடணுங்கிறது கூட இல்ல, அதிக வேகமா ஓடணுமா. அது எப்படி உலகத்திலேயே அதிக வேகமா ஓடணுமா? இதெல்லாம் நடக்கிற விஷயமா? கேட்டா சிரிப்பாங்க, இந்த புள்ள லூஸ் ஆயிட்டான்னு நினைப்பாங்க. ஆனா அவர் தான் அவளோட கனவு. சரி, இப்படி அந்த அம்மா கடவுளை கர்ஸ் பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணு கிட்ட கண்டிப்பா நிச்சயமா உன்னால முடியும் அப்படின்னு உறுதி கொடுக்குறாங்க. ஆனா நம்ம எல்லாம் நினைக்கிறோம், நிறைய பேர் பாக்குறோம், இதுதான் பாசிட்டிவ் திங்கிங். எப்படி நான் டாக்டர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும், நான் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த தடவை யூபிஎஸ்சியில கம்ப்ளீட் பண்ணிடணும், இல்ல டிஎன்பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணணும் இப்படி சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு உண்டான எஃபர்ட் இருக்காது. உடனே அப்பப்ப எனக்கு ஒரே டயர்டா இருக்கு, எனக்கு படம் பார்க்கணும், இல்ல நான் என்டர்டைன் பண்ணணும், அங்க போகணும் இங்க போகணும் இப்படி போயிட்டே இருப்பாங்க. விளைவு அதுக்கு உண்டான ரிசல்ட் தான் கிடைக்கும். ஓகே, சோ அப்போ அந்த திங்கிங் அலோன் வில் நாட் கேரண்டி. அப்ப அது கூட எஃபர்ட் போடணும். இந்த பொண்ணு டெய்லி காலையில மத்தியானம் சாயங்காலம் கண்ணாடி முன்னால போய் நின்றுட்டு ஐ ஆம் வில்மா, ஐ ஆம் த ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் ஆன் த எர்த் சொன்னா தினமும். அதுக்கு பேரு இன்கேன்டேஷன், ஒரு இங்கிலீஷ் வேர்டு. இன்கேன்டேஷன் அதாவது என்ன அர்த்தம்னா, தட் இஸ் த மேஜிக்கல் வேர்டு. ரிப்பீட்டடா அஃபர்மேஷன் காலையில மத்தியானம் சாயங்காலம் திரும்ப 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 சொல்ல 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 எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். ரைட்டா? இப்படி அவளோட 9th இயர்ல ஷூ என்ன எனக்கு தேவையில்ல, வீல் சேர் வேண்டவே வேண்டாம், தூக்கி போட, நான் இண்டிவிஜுவலா நடக்க போறேன் அப்படின்னு நடக்கிறான். நடக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு முறை ஸ்லிப்பாய் ஸ்லிப்பாய் கீழே விழுறான். விழுந்ததை மறந்து விட்டு எழுந்ததை நினைவில் வைக்கிறார். அதுதான் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். சேஞ்ச் யுவர் நெகட்டிவ் இன்டு பாசிட்டிவ், adversity into opportunity, stumbling blocks into stepping stone. சோ இந்த தடைகளை படிக்கலாம் மாத்திரம், அந்த தடைக்கல்லையே படிக்கலாம் மாத்துறது, இதுதான் நடந்தது. அப்ப ஒவ்வொரு முறையும் விழுந்தது, ஒவ்வொரு அடி வச்சாலும் ஸ்லிப்பாய் கீழே விழுறது, ஒவ்வொரு முறை விழுந்ததை மறந்து விட்டு எழுந்ததை நினைவில் வைக்கிறார். நடக்கிறா நடக்கிறா நடக்கிறா, அப்புறம் ஓடுற, அப்புறம் காம்படிஷன், ஸ்கூல், அப்புறம் வெளியில, இப்படி எல்லாம் கலந்துகிட்டு 1956ல அந்த பொண்ணுக்கு அப்போ 16 வயசு, மெல்போர்ன்ல ஆஸ்திரேலியால ஒலிம்பிக் கேம்ஸ்ல கலந்துகிட்டு 2 பிரான்ஸ் மெடல். அதுக்கப்புறம் அகைன் 4 இயர்ஸ் 1960ல இட்டாலியில ரோம் நகர்ல நடந்த ஒலிம்பிக் கேம்ஸ்ல கலந்துட்டு 100, 200, 400 மூணுலயுமே கோல்டு மெடல், ரெக்கார்ட் பிரேக். அதாவது அந்த 100 மீட்டர் 11 செகண்ட்ஸ், 200 மீட்டர்ல 23 செகண்ட்ஸ், 400 மீட்டர்ல 44 செகண்ட்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு. அது வரைக்கும் யாரெல்லாம் என்னென்ன பண்ணியிருந்தாங்களோ அதை பிரேக் பண்ணி இவரோட ரெக்கார்டு கிரியேட் ஆகுது.
அப்போ ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் ஆன் த எர்த். இது எப்படிங்க நடக்குமா? ஆனா நடந்துருச்சு இல்ல. இது கதை இல்ல, நிஜம். எப்படி இது சாத்தியம்? நீங்க அதுக்கப்புறம் அவங்கள பத்தின டீட்டெயிலா பண்ணி பார்த்தா எப்படியும். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? As so you become. As you sow, so you reap. எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்கிறாய். கிளமன் ஸ்டோன் சொன்னாரு, God never give an idea to you without the power to achieve that. கடவுள் உனக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கிறாருன்னா அது அதை சாதிக்கும் பவரை உனக்குள் வைத்துள்ளான் என்று அர்த்தம். நெப்போலியன் ஹில் 28 வருஷம் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு புக் எழுதினாரு, திங்க் அண்ட் க்ரோ ரிச். அதுல ஒரு லைன் இருக்கும், வாட் எவர் த மைண்ட் ஆஃப் த பர்சன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் இட் கேன் அச்சீவ். ஒரு மனிதனுடைய மனசு 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 எதை நினைக்கிறதோ, எதை நம்புகிறதோ அதையே நிறைவேற்றுகிறது. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், அவன் பின்னால இருக்கிறது ஐஸ் கட்டிய மறந்து சூடு கம்பின்னு நினைச்சா நம்பனா அதைத்தான் நிறைவேற்றுச்சு. இப்ப இந்த வில்மாவோட மனசு நான் தான் ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் அப்படின்னு நினைச்சது, நம்பிச்சு, அதைத்தான் நிறைவேற்றுது. அப்ப அந்த மனசு ஐஸ் கட்டியும் புண்ணா மாத்தும், கால் ஊனமுற்றவங்களையும் நம்பர் 1 இந்த வேர்ல்டுன்னு கொண்டு வரும். அதுதான் சத்தியம். சோ எண்ட் வித் திஸ் வேர்டு, ரைட்? சோ மனசே மனசே உனக்கு அவ்வளவு பவர் இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம இன்னைக்கு இந்த டாபிக் எண்ட் பண்றோம். இப்போ இந்த டாபிக்ல இருந்து கேள்விகள் வரப்போகிறது. கேள்விகளை நான் கேட்கிறேன், பதிலை நீங்கள் சொல்லலாம். எல்லாரும் அன்மியூட் பண்ணி இதுக்கு மட்டும் பேசலாம். ஓகே, ஆல் ஆர் அலவுட். ரெடி, ஸ்டார்ட். கொஸ்டின் நம்பர் 1 கேக்கட்டுமா? இந்த வில்மா வில்மா கோல்டு மெடல் 3 வாங்கிய பொழுது அவரின் வயது என்ன? 20 is the right answer. 20 first attempt பண்ணதான் 18. 16 அது. 18 லாம் கொடுக்கவே இல்ல. 16 1956. ஓகே, ரைட். கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, அந்த வில்மா அவங்க வீட்ல எத்தனாவது குழந்தைன்னு சொன்னேன்? 5th டாட்டர். ஓகே, சரி. அடுத்த கொஸ்டின் பட்டுமா? சரி. அதாவது இந்த பொண்ணு 16 வயசுல ஆஸ்திரேலியாவுல ஒலிம்பிக் கேம்ஸ்ல கலந்துட்டான்னு சொன்னேன். மெல்பர்ன். ஓகே, ரைட். சரி, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் சொல்லிடுறேன். நான் ஒரு இங்கிலீஷ் வேர்டு சொன்னேன், அதாவது மேஜிக்கல் வேர்டு. திரும்ப திரும்ப அதையே வெரி குட், இன்கான்டேஷன். சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்வி. திங்க் அண்ட் க்ரோ ரிச் அந்த புக்கை எழுதுனது யாரு? அலெக்சாண்ட்ரா. நெப்போலியன் ஹில். ஓகே, குட், வெரி குட். ரொம்ப சின்ன பிள்ளைங்களா ஆயிட்டீங்க எல்லாரும். ரைட், ஓகே, குட். வாழ்த்துக்கள். மீண்டும் மண்டே. Thank you, sir. Thank you, sir. Okay, all to all. Thank you, sir. 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 Okay. Sir, I love you, sir. Thank you. Okay. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆனதே இல்ல சார். சூப்பர் சார், ரியலி சூப்பர். Okay, right. இதுதான் சார் கோல்டன் பீஸ். Okay, very Thank good. you, sir. Okay. சார் ஒரு சின்ன டவுட்.
சார் சவுந்தரபாண்டியன் சார். இப்ப மைண்ட் ரூட்ல நீங்க ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தீங்க, அதாவது மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் நம்ம வந்து ரீகால் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. சார் இப்ப அந்த டேல வந்து ஏதாவது ஒரு கெட்ட இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா நம்ம ரீகால் பண்ணும்போது அந்த விஷயம் திரும்பி வரும்போது நம்ம மனசுக்குள்ள அது ஒரு பெயினாவே இருக்குங்க சார். அது ஒரு வெரி குட் ரொம்ப வெரி குட். இதை நான் சொல்லிருக்கணும். விடுங்க, நாளைக்கு எல்லாரும் மறுபடியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல இதை கண்டிப்பா இதை ஞாபகப்படுத்துங்க. இதுக்கு பதில் கொடுத்துறேன் எல்லாத்துக்கும் சேர்த்து. ஓகே ஷூர். இதை நான் கொடுத்துருக்கணும். நான் அதை தவிர்க்கணும் சார். ஏன்னா அந்த விஷயத்தை தவிர்த்துட்டு மத்த ஹாபிட், ஒரு ஹாப்பியான விஷயம், ஒரு நல்ல மூமெண்ட் காவச்சுன்னா ஓகே நல்லா இருக்கும். இதான் இதை எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம கொடுப்போம். நம்ம மண்டேல அந்த கிளாஸ் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரைட். ஓகே.